கொஞ்சம் இரு, அம்மா வந்துட்டோம். சரி வாமா உட்காரு. என்னடி சொல்லு. ஆக்சுவலி இன்னைக்கு நான் ஆபீஸ்ல இருக்கிறச்ச எனக்கு அத்தின் பேர் போன் பண்ணிருந்தார். என்னடி சொன்னார்? அம்மா ஏமா அத்தின் பேர் சொன்னாலே நடுங்குற? கவலைப்படாத, அத்தின் பேர் உன்னை பத்தியோ அப்பாவை பத்தியோ ஒன்னும் சொல்லல. ஏன்னா அவருக்கு தான் உங்க பொண்ணுன்னு தெரியாதோ இல்லையோ? இது வரைக்கும் தெரியாதுடி. ஆனா நிச்சயம் தெரிய வரப்போறதுதான். அன்னைக்கு அவர் நரசிம்ம அவதாரம் எடுக்க போறார். அதை நினைச்சுதான் நான் பயப்பட்டு இருக்கேன். மா நீ ஏன் அப்படி அனாவசியமா பயந்துட்டு இருக்க? கோதை அத்திம்பேர் என்ன சொன்னார் முதல்ல சொல்லு. அத்திம்பேரோட சின்ன பொண்ணு சாரா இருக்காளோ இல்லையோ, அவளுக்கு எங்க ஆபீஸ்ல இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போயாச்சு. அவ கையிலயும் கிடைச்சிருக்கு. அதான் சாரா வேலையில ஜாயின் பண்றதுக்காக சென்னைக்கு கிளம்பி வர போறான்னு போன் பண்ணி சொன்னார். சென்னையில எனக்கு உன்னை தவிர வேற யாரையும் தெரியாது. அதனால சாராவை உன்னை நம்பிதான் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னார். நானும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். கோத உன்னை நம்பி சாரா நாய்க்கு அத்திம்பேர் இங்க அனுப்ப போறாருன்னா நிஜமா அவர் மனசுல நீ இடம் பிடிச்சிருக்கணும்டி. உங்க அப்பா இதை கேள்விப்படும் போது எவ்வளவு சந்தோஷப்பட போறாரு தெரியுமா? அம்மா அத்திம்பேர் சாராவை மட்டும் இங்க தனியா அனுப்பல, பின்ன கூடவே கோமலா மாமியும் சேர்த்து அனுப்புறார். கோமலா மாமியா? ஏண்டி அன்னைக்கு உப்பரி சொன்னாண்டி கோமலா மாமிக்கும் இந்த பொண்ணுக்கும் 7ஆம் பொருத்தம் சொல்லி. இந்த லட்சணத்துல அத்திம்பேர் எப்படி அத்தையும் மறுவாளையும் அனுப்ப போறார் ஒன்னா? அத பத்தி நமக்கு என்னமா கவலை? ஆனா இந்த சாரா ஒண்ணும் கோமலா மாமிக்கு சலிச்சவே இல்ல. இந்த 2 பேரும் ஒருத்தர் மேனேஜ் பண்ற டெக்னிக்ல நல்லா தெரிஞ்சவதான். கோத அவ எங்கேயாவது தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கியா? அதுக்குதாமா நாம இப்ப பேசி ஒரு முடிவு எடுக்கணும். அத்திம்பேர் குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவளை 2 பேரும் நம்ம ஆத்திலே தங்க வச்சிருக்கலாம். அதுக்கும் வழி இல்லாம பண்ணிட்டார் அத்திம்பேர். சரி அதை விடு. இப்ப இருக்கிற நிலைமையில என்ன பண்ணலாம்னு சொல்லு. இப்படி பண்ண என்ன? எப்படி? நம்ம மயிலாப்பூர் ஆத்து சும்மா பூட்டி தானே வச்சிருக்கோம், அவளை அங்கே தங்க வச்சிருவோமே. எக்ஸலென்ட், சூப்பர் ஐடியா. ஏய் முத தடவை நீ என்னோட அண்ணான்னு ப்ரூவ் பண்ணிருக்க. கீப் இட் அப். ஏய் ரொம்ப ஓவரா பேசாத, அப்புறம் எனக்கும் வரும். அம்மா நீ என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? இந்த ஐடியா பிடிக்கல? ஐடியா நன்னா இல்லாமலாம் இல்லடா, பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அந்த மயிலாப்பூர் வீடு நம்மான்னு தெரிஞ்சுடுத்துனா என்ன நடக்குமோன்னு பயமா இருக்குடா. அது எப்படிமா தெரிய போகுது? அந்த மாமியும் சாராவும் நம்மள பார்த்ததே இல்ல. அத்திம்பேர் கூட உன்னே அப்பாவும் தான் தெரியும், என்ன அவர் பார்த்ததே இல்ல. கோதை கூட வேற யாரோ பொண்ணு நினைச்சுதான் அவர் பழகிட்டு இருக்கார். கூட்டி கழிச்சு பார்த்தா ரூட்டு கிளியரா தான் வரும். பேசாம அவங்கள மயிலாப்பூர் ஆத்துல தங்க வச்சிருவோம், அதான் பெட்டர். ஏ கோதை நீ என்ன சொல்ற? ஆமாமா அண்ணா சொல்றது கரெக்ட் தானே. ஏமா அப்ப என்ன சொல்லுவான்னு யோசிக்கிறீங்களா? இல்லடா, அப்பா என்ன சொல்ல போற, சந்தோஷம் தான் படுவார். அப்புறம் என்ன யோசனை? சரி நீ ஒன்னு பண்ணு, அவளை கூட்டின்னு போய் குடுத்தன வைக்க ஏற்பாடு பண்ணிடு. இல்ல ஏற்பாடு பண்றது என்ன இருக்கு? ஒரு குடும்பத்துக்கு தேவையான பண்டு பாத்திரம் எல்லாமே அங்க இருக்கே. அதானே எல்லாமே இருக்கே. அப்புறம் என்னமா, நான் பேசாம அவளை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு டைரக்டா மயிலாப்பூரத்துல போய் விட்டுடுறேன். நீ இத பத்தி அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுன? சரி நான் சொல்லிடுறேன். இது பாரு, அவளை கொண்டு வைக்கும் போது மளிகை கடை எங்க இருக்கு, காய்கறி கடை எங்க இருக்கு எல்லாத்தையும் காட்டிட்டு வா. பொம்னாட்டிகளா வர ஜாகிரதை, புரியுதா? போய் ட்ரெஸ் மாத்தின்னு வா, நான் காப்பி கலக்குறேன். எனக்கு ஒரு காஃபிமா. உனக்கு இல்லாமையாடா கண்ணா? வணக்கம் மேடம். நமஸ்காரம். நீங்க? நான் டாக்டர் நரேந்திரன். இது ராகவன் சார் வீடு தானே? ஆமா, வாங்க உள்ள வாங்க. வாங்க.
தேங்க்யூ. ராகவன் சார் இல்லீங்களா? அவர் இப்ப ஆபீஸ்ல இருந்து வர டைம் தான். நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி டீ ஏதாவது இல்ல, எடுத்துக்கிறீங்களா? எதுவும் வேண்டாம். எங்க ஆத்துக்காருக்கு நீங்க இப்பதான் பழக்கமா? இல்ல நான் உங்களை இது வரைக்கும் பார்த்தது இல்ல, அதான் கேக்குறேன். இப்போ பழக்கம் இல்லைங்க, 25 வருஷமாவே நல்ல பழக்கம். 25 வருஷம் முன்னாடியா? ஆமாங்க. அப்போ நான் கனகமா சத்திரங்கிற ஊர்ல பிரைமரி ஹெல்த் சென்டர்ல டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். எந்த ஊர்னு சொன்னேன்? கனகமா சத்திரம். அவரை எங்க ஆத்துக்கார உங்களுக்கு எப்படி பழக்கம்? அந்த ஊர்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அப்ப ராகவன் சார் இறந்த 2 பேரோட பாடியை வாங்க அங்க வந்திருந்தார். அப்ப இருந்து தான் அவர் எனக்கு பழக்கம். அன்னைக்கு அவர் அழுத அழுக, கதறின கதறல் இருக்கே, ரொம்ப கொடுமைங்க. அந்த ஒரு கஷ்டமான நேரத்திலையும் எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவானது தான் பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் அவர் எனக்கு அப்பப்ப லெட்டர் போடுவாரு, நானும் பதிலுக்கு அவருக்கு லெட்டர் போடுவேன். இப்ப நான் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி 1 month ஆகுது. ராகவன் சார் என்ன பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவாரு. அதான் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு இன்ஃபார்ம் பண்ணாம இப்படி திடீர்னு வந்தேன். என்னோட பேட் லக், அவர் வீட்ல இல்ல. இந்தாங்க என்னோட ஹாஸ்பிடல் அட்ரஸ், ரெசிடென்ஸ் அட்ரஸ் 2மே இருக்கு. ராகவன் சார் வந்தா அவர்கிட்ட கொடுத்துருங்க. அப்ப நான் கிளம்புறேம்மா. ராகவன் சாரோட செல் நம்பர் இருந்தா கொடுங்க, நான் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிறேன். ஃபோன் நம்பர் நோட் பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. 2493. லேண்ட்லைன் மன்னிக்கணும். 988 400 6032. 6032. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் வரேன். வாங்க. அந்த ஊர்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அப்ப ராகவன் சார் இறந்த 2 பேரோட பாடியை வாங்க அங்க வந்திருந்தாரு. ரங்கா, 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 என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி படிக்கட்டுல உட்காந்துருக்க? முதல்ல இறங்கி வா. இதோ பாரு, என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தா இறங்கி வா, இல்லைன்னா உன் இஷ்டம்.
ரங்கம், உனக்கு 2 குழந்தைகள் பிறந்து அவளும் கல்யாண வயசுக்கு வந்தாச்சு. ஆனா நீ இன்னும் குழந்தையாட்டமே இருக்கியே. சின்ன குழந்தைகள் பலூனை ஊதி ஊதி பெருசாக்குற மாதிரி நீ பிரச்சனையை யோசிச்சு யோசிச்சு பெருசாக்குற. கோதை கண்ணை காதலிச்சதை பத்தி நீ நினைச்ச உன்னையே நீ வேதனைப்படுத்திக்கிற. தோபர், அது எனக்கு சரியா படல. மைதிலியை பத்தியும் அவ ஆத்துக்காரர் பத்தியும் நான் தான் விசாரிச்சு வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்புறம் என்ன தோபர், நீ பாட்டு அமைதியா இருக்க வேண்டியதுதானே? அமைதி, அந்த வார்த்தையை சொல்றது கூட எனக்கு அருகதை கிடையாது உப்புலி. உப்புலி, ஏன்பா என் வாழ்க்கையில மட்டும் ஆசீர்வாதம் கூட சாபமா மாறி போறது? என்ன கேட்கிற ரங்கம்? எனக்கு எதுவுமே புரியலையே. எனக்கும் எதுவும் புரியலப்பா. பொம்மலாட்டத்துல கையில நூலை வச்சுட்டு ஒருத்த மேல இருந்து ஆட்டுவான். அது படிதான் அந்த பொம்மை ஆடும், சிரிக்கும், பாடும், எல்லாம் பண்ணும். அந்த மாதிரிதான் உப்புலி என்னையும் யாரோ கயிறை வச்சு ஆட்டின்னு இருக்கா. ஆனா நான் பொம்மை இல்ல உப்புலி, உயிரோடு இருக்கிற மனுஷன். அதான் என்னால ஆடவோ சிரிக்கவோ முடியல. உள்ளுக்குள்ளே அழுதுட்டு இருக்கேன்ப்பா. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு என்னவோ உன்னை பார்க்கும்போது பயமா இருக்கு. மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காதம்மா. உப்புலி, யார் வாழ்க்கையிலையும் ஏற்படக்கூடாத பிரச்சனைகள் இந்த அபாகியவதி சந்திச்சிருக்கா. ஆனா இப்போ என் முன்னால நிக்கிற பிரச்சனை, இந்த பிரச்சனையை நான் எப்படி சந்திக்க போறேன்னு எனக்கு புரியல உப்புலி. என் வாழ்க்கையில ரொம்ப பெரிய போராட்டம் இனிமேதான் ஆரம்பிக்க போறது. ஹலோ ஹலோ, ராகவன் சாரா? எஸ், நீங்க? நான் டாக்டர் நரேந்திரன் பேசுறேன். என்ன ஞாபகம் இருக்கா? ஓ டாக்டர், எப்படி உங்களை மறக்க முடியும்? இல்ல, ரொம்ப காலமாச்சே, மறந்திருப்பீங்களோன்னு ஒரு டவுட். சில விஷயங்கள் எத்தனை வருஷங்களானாலும் மறக்காது, மனசு விட்டும் மறையாது டாக்டர். கரெக்டா சொன்னீங்க ராகவன் சார். அப்புறம் ஒரு குட் நியூஸ். சொல்லுங்க. எனக்கு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்படியா? வெரி குட். எப்போ டாக்டர்? 1 month ஆகுது சார். வந்ததுல இருந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் புது ஹாஸ்பிட்டல், வேலை அதிகம், அதான் உடனே பார்க்க வர முடியல. இன்னைக்கு எப்படியாவது உங்களை பார்த்துடணும்னு முடிவு பண்ணி நீங்க எப்பவோ கொடுத்த அட்ரஸை வச்சு உங்க வீட்டுக்கு போனேன். ஆமா ராகவன் சார், உங்க மிஸ்ஸஸ் தான் வீட்டுல இருந்தாங்க. என்ன பத்தி விசாரிச்சாங்க. 25 வருஷத்துக்கு முன்னால கனகம்மா சத்திரங்கிற ஊர்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்பதான் நீங்க எனக்கு பழக்கம்னு நான் அவங்க கிட்ட சொன்னேன். பனித்துளியா நீ சமுதிரமா, கலையா காவிரி கலைநிதியா, பூம்பாவை ராதை கொஞ்சம், பெண்பாவை சீதை கொஞ்சம், ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை